நீங்க இவ்வளவு கேக்குறீங்கல்ல, நான் சொல்றது உண்மை இல்லனா இந்நேரம் உங்க பேத்தி இப்படி நின்னு பேசிட்டு இருப்பாளா? அழுது ஒப்பாரி வச்சிருக்க மாட்டா? அத முதல்ல யோசிங்க. அம்மா என்ன பாருமா, ஆதி சொன்னதெல்லாம் உண்மையா? நீ கமலேஷ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொன்னியா? ஏன் ரஜினி இப்படி பண்ண? நீ கமலேஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு தாத்தா. பிடிச்சிருக்கா? உன்னை பத்தி யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியும். என் பேத்தி இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சு ஒருத்தனை கல்யாணம் பண்ண ஆசைப்பட மாட்டா. இல்ல தாத்தா, எனக்கு உண்மையாவே கமலேஷ பிடிச்சிருக்கு. இங்க பாரு, எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் உடைச்சு கேட்க முடியாது. உண்மையை சொல்லுமா, உனக்கு கமலேஷ் மேல லவ் இருக்கா? ஆமா தாத்தா, எல்லாம் எனக்கு பிடிச்சுதான் பண்றேன். இங்க பாருமா, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதை பாத்துக்கிறேன். அதுக்காக தப்பான முடிவெடுத்து உன்னையும் உன்னை நம்புறவங்களையும் தண்டிக்காதமா. வாழ்க்கையில நாம எடுக்கிற முடிவெல்லாம் சரியானதுன்னு நினைக்கிறதே முட்டாள்தனமா. நாம எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு எதை வச்சு நம்புறமா? ரஞ்சினி, நான் சொல்றது கேளு, அவசரப்படாத. இது சரிப்பட்டு வராது. அவன் நம்ம குடும்ப நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன். அது தெரிஞ்சும் நீ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அது சொல்ல. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதுதான் காரணம். போதுமா? சும்மா சும்மா பிடிச்சிருக்குன்னு சொல்லாத. அப்படியே உனக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த கமலேஷ நீ லவ் பண்ணிருந்தாலும் நீ ஆபீஸ்ல போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்படிமா சொன்ன? வீட்டுல உன்னை பெத்தவன்னு ஒருத்தர் இருக்கான், அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், தாத்தா பாட்டிங்கன்னு நாங்க எல்லாருமே இருக்கோமே. எங்க கிட்ட எதுவுமே கேட்காம கமலேஷ எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவ? அப்போ இந்த வீட்டுல இருக்கிறவங்கள யாரையும் மதிக்க மாட்டேன், அவ்வளவுதானே? ரஞ்சனி, இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. நீ நாளையில இருந்து அந்த கம்பெனிக்கு போக கூடாது. எனக்கு நீ அந்த கமலேஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். இதுதான் என் முடிவு. என்னங்க, ஒரு நிமிஷம். இதுதான் உங்க முடிவுனா நான் என் முடிவை சொல்றேன், அதையும் கேட்டுட்டு போங்க. எனக்கு கமலேஷ பிடிச்சிருக்கு. யாரு சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் நான் கமலேஷ தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுதான் என்னோட முடிவு. இதுல யாரோட சம்மதமும் எனக்கு தேவையில்ல. நானும் என் முடிவை சொல்லிடுறேன். இந்த கல்யாணத்துல என்ன எதுக்கும் இன்வால்வ் பண்ணக்கூடாது. என்னை எதுக்கு முன்னாடியும் நிறுத்தவும் கூடாது. நான் இவ கல்யாணம் பண்றத பிடிக்காம சொல்லல. எனக்கு அவ பொண்ணே இல்ல, அதனாலதான் சொல்றேன்.
என்ன இப்படி வார்த்தையால சாகடிக்கிறீங்க? நான் இதெல்லாம் பண்றதே உங்களுக்காக தான். ஆனா உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல. என்னை எப்பதான்ப்பா நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? நீங்க என்கிட்ட பாசம் காட்ட வேணாம், ஆனா என்ன வெறுத்துறாதீங்கப்பா. அம்மா ரஞ்சனி லட்சுமி வா வாங்குறல்ல. ம் இ- என்னாச்சு சீனுக்கு? என்ன வேலையா இருந்தாலும் நைட்டு முழுக்கவ கண்ணு முடிச்சு வேலை பார்க்கறது? என்ன ரத்னா, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. நான் நித்யா கிட்ட பேசுறேன். வா, முதல்ல போய் அப்பாவை கும்பிடலாம். வா ரத்னா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா வா. நித்யா, என்ன பண்ற? எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? செக் பண்ணு. வா இப்படி. அம்மா எங்க? சரி வா, அம்மா எங்கன்னு பார்க்கலாம். என்னாச்சு? அங்க பாத்தீங்களா, உங்க அம்மா எதுக்கு இப்ப நடையும் நடக்கிறாங்க? தெரியலையே. அதானே, உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுட்டாதானே பிரச்சனை இல்லாம போயிடுமே. இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க சீஃப் கெஸ்ட் வரல, அதுக்குதான் உங்க அம்மா வெயிட்டிங். இப்பவாது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உனக்கு எப்ப என்ன பேசணும் கூட தெரியாதா? அப்பாவுக்கு சாமி கூட சீனு வரணும்ல, அவன் வர்ற வரையும் வெயிட் பண்ணி தானே ஆகணும். அதான் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாத்துலயும் நீ குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காத.